கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்மையான கால வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல ஒரு அற்புதமான அன்றைய மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல்கள் அமைந்தது. கர்த்தர் நல்ல ஒரு ஆராதனை அனுபவிக்கும்படியாக, ஒரு விடுதலை அனுபவிக்கும்படியான ஒரு உணர்வுகளை கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போதும் கூட இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்கென்று சங்கீத புஸ்தகம் 145 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 145 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. இந்த வாசிங்க. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை ஒரு வினாடி மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தத்தின் நூற்றுக்கண்ணாகிய எங்கள் நல்ல தகப்பனே, நன்றி அறிதல் உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைபெற்றிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும் அப்பா. உடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கிறது, உள்ளது. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த உலகத்திலே எத்தனையோ ராஜ்யங்களை ஆளுகிறவர்கள் வருவார்கள், போவார்கள், வருவார்கள், போவார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுகை செய்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, அல்லது அதிகாரம் உள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, சர்வாதிகாரிகளாய் இருந்தாலும் சரி, ஜனநாயகவாதிகளாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வல்லமை பொருந்தியவர்களாக இருந்தாலும் சரி, ஆளுகை செய்வார்கள். அதன் பின்பாக மரித்து போவார்கள் அல்லது மாற்றப்பட்டு மாறி போய் விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு மாற்றம் என்பது உண்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ராஜ்யங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய சகல பலவான்களும் ஒரு நாள் அவர்களுக்கு மரணம் உண்டு, மரித்து போவார்கள் அல்லது மறக்கப்பட்டு போய் விடுவார்கள் அல்லது மாறி போய் விடுவார்கள். இதுதான் நடைமுறையிலே யதார்த்தமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். அல்லேலூயா. அதுவும் அப்படிப்பட்ட மாற்றங்களும் தானாக நடப்பதில்லை. அப்படிப்பட்ட ஆளுகையின் மாற்றங்களும் கூட தானாக நடப்பதில்லை. வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 2:21. அவர் காலங்களையும் வானாதி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு நியாயத்தையும் ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தன்னுடைய வானாதி வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி ஆளுகை செய்வதற்கு ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், ராஜாக்களை மாற்றுகிறார், ராஜாக்களை தள்ளிவிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாற்றங்கள் தானாக இந்த ராஜ்யங்களிலே நடப்பது அல்ல, மாறாக இந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஆனால் நம் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யமோ எப்பொழுதும் மாறாதது, மாற்ற முடியாதது, தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்பது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி என் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ அப்படி இந்த ஆண்டவருடைய ராஜ்யம் நேற்றும் இன்றும் என்றும் மாற்றப்பட முடியாததாய் இருக்கிறது.
அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இதுல இன்னொரு விசேஷம் என்னவென்று சொன்னால், நம்ம ஆண்டவர் அவருடைய சீசர்களுக்கெல்லாம் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார்? ஆமா, உம்முடைய ராஜ்யம் பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இதைத்தான் சொல்லி கற்றுக் கொடுத்தார். இதனாலதான் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிற, கிறிஸ்துவை நம் பின்பற்றிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன சொல்லுகிறோம்? கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்து நம்மை ஆளும்படியாக நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இயேசு கிறிஸ்துவே இப்படி சொல்லிவிட்டார். என்னன்னு? தன்னுடைய சீசர்களுக்கு உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் கர்த்தருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். மற்றவர்கள் எப்படி தவறாக புரிந்து கொண்டார்கள்? ஏதோ இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த தேசத்தை பிடித்துவிடும், இயேசு கிறிஸ்து டெல்லிக்கு பிரதமராகி விடுவார், இந்த தேசத்துக்கு பிரதமராகி விடுவார், கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் ஜனாதிபதியாகி விடுவோம், அல்லது மந்திரிகளாகி விடுவோம், அமைச்சர்களாகி விடுவோம் என்கிறதான தவறான ஒரு சிந்தைகள் அவர்களுக்குள்ளாய் வந்து விட்டதோ என்னமோ எனக்கு தெரியவில்லை. அதற்காகவே இந்த கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க கூடாது என்பதற்காக கலகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் என்னன்னா, ஜெபக்கூடங்கள்ல ஜெபிக்க கூடாது, நீங்கள் கூடி ஆராதிக்க கூடாது அப்படின்ற ஒரு பயம், அப்படின்ற ஒரு கலக்கம். அதனாலேதான் இப்படிப்பட்ட இடையூறுகளை ஒருவேளை செய்கிறார்களோ என்னமோ நமக்கு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஒரு பக்கம் கூடுகிற வீட்டுல ஜெபத்து நல்லா துதித்து ஆராதித்து சத்தமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இவன் வீட்டுல சத்தம் போட்டுட்டு இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆலயத்துல கூடி ஒன்று கூடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்குதா? ஐயோ, ஆலயத்துல சத்தம் போட்டிருக்கான், ஆலயத்தை இடி. அங்கங்கே இடிக்கிறதும், அங்கங்கே துன்புறுத்தல்களும், அங்கங்கே இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம், இதெல்லாம் எப்பதான் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய போதகத்தையும் அழிக்க நினைத்தவர்கள் எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய சரித்திரம் தான் காணாமல் போய்விட்டது. ஆனால் இயேசுவினுடைய சரித்திரம் இன்றைக்கும், நேற்றைக்கும், இன்றைக்கும், என்றைக்கும் மாறாது இருக்கிறது என்பதை தேவன் நமக்கு நிச்சயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா பதில் சொல்லிட்டாரு. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கலங்க வேண்டியதில்லை, கலக்கப்பட வேண்டியதில்லை, அதற்காய் கலவரத்தை உண்டு பண்ண வேண்டியதும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? வாசிப்போம். லூக்கா 22:29 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு, அதாவது பிலாத்து என்ன செய்கிறான்? இயேசுவை குற்றவாளியாக கொண்டு வந்து பிலாத்தினுடைய சபையிலே நிறுத்தின போது அங்கே பிலாத்து கேட்கிறான் என்னவென்று சொல்லி, நீ யூதருடைய ராஜாவா என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படி கேட்கும் பொழுதுதான் அவன் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ராஜ்யம் எனக்குரியதல்ல. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் இந்த நமக்குரியதல்ல. இயேசு சொன்ன ராஜ்யம் வேறு. கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற ராஜ்யம் அது பரலோகத்திலே நமக்காக வைத்திருக்கிற ராஜ்யம். நாம் இங்கிருக்கிற பதவிகளுக்காக சண்டை போட்டுக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு நிற்பவர்கள் அல்ல. மாறாக பரலோகத்தின் தேவன் மடியிலே உட்காருவதற்கு நாம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். அது என்ன போட்டி? ஆரோக்கியமான போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படுகிற போட்டி அல்ல. அல்லேலூயா. ஆரோக்கியமான போட்டி, ஆவிக்குரிய போட்டியிலே நாம் அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக நம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல. இந்த பூமிக்குரியதை நினைத்து பார்த்து நாம் கலங்கி போக வேண்டியதில்லை.
அல்லேலூயா. இதுக்கு இன்னும் விளக்கமாக தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க 1 ராஜாக்கள் 8:27 வாசிங்க. நம்முடைய ராஜ்யம் 4 சுவர்களுக்குள்ளாய் இருப்பது அல்ல. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? சாலமோன் சொல்றான், தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. ஆமென், ஹல்லேலூயா. என்ன பாருங்க, அதாவது டன்னு டன்னான கணக்கு, டன்னு டன்னா போட்ட, அப்படி டன்னு டன்னா பொண்ணு, டன்னு டன்னா வெள்ளி, டன்னு டன்னா டன் கணக்கிலே பொன்னும் வெள்ளியும் ஒப்பீரும் தங்கமும் இரும்பும் வெண்கலமும் மரங்களும் கொண்டு, விலை உயர்ந்த மரங்களும் கொண்டு கட்டப்பட்ட அந்த சாலமோனுடைய தேவாலயத்திலேயே தேவன் வாசம் பண்ணினதில்லை. அப்ப அந்த அனுபவத்தை தான் சாலமோன் சொல்லுகிறான். வானாதி வானங்களும், சொல்லுங்க வசனத்தை வாசிங்க. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. இந்த கட்டடமா உம்மை கொள்ள போகிறது? ஆக நம்முடைய கட்டடங்களை இப்படி, அது மாத்திரமல்ல, வாசிப்போம். ஆண்டவரே கேட்கிறாரு என்னன்னு சொல்லி, நான் சகல இஸ்ரவேலரோடும் உலாவி வந்த எவ்விடத்தில் ஆகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் யாதொருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாரிடத்திலேயாவது நான் கேட்டேனான்னு கேட்கிறாரா நேரடியா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதையே தெளிவா ஆண்டவர் அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பவுல் சொல்லுகிறார். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 48, 49, 50 இந்த 3 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்க ஸ்தலம் எது? இருக்கத்தக்கதான ஸ்தலம் எது? நான் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதுதான் நம்ம இந்த கட்டடத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கட்டடத்தை இடிக்கிறது. கேட்டா தினத்துக்கு இன்னைக்கு பத்திரிகையில பாக்குற ஆலயத்தை இடிக்கிறாங்க, அங்க இடிக்கிறாங்க, இங்க இடிக்கிறாங்கன்னு. ஐயா, நீங்க இடிக்கிறதெல்லாம் வேஸ்ட்யா. நாங்க ஏதோ கூடி ஒரு ஐக்கியத்திற்காக சபைகளாய் நாங்கள் கூடி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக ஆண்டவர் அங்க இருக்கிறாரு, அதை இடிச்சிட்டோம்னா இயேசுவை துரத்தி விட்டுலாம்னு நினைச்சிட்டு போய் இடிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுவல்ல. அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயம் எங்கே இருக்கிறது? அதுக்கு ஆண்டவர் சொல்றார், நம்ம தான் அந்த சரீரம். அல்லேலூயா, நம்ம தான் அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? கேள்வி நமக்கு முன்னால வச்சிருக்கு. ஐயா, நம் கட்டிடங்களில் நம் ஆண்டவர் வாசம் பண்ணுவதில்லை. சாலமோன் கட்டின அப்படி விலை உயர்ந்த தங்கத்தாலும் பொன்னாலும் வெள்ளியினாலும் கட்டின ஆலயத்திலேயே ஆண்டவர் நான் வாசம் பண்ண முடியுமா? அவர் இடம் கொள்ளாமல் வானம் பூமியும் இடம் கொள்ளாத நம்ம ஆண்டவர் அங்கேயே வாசம் பண்ண முடியுமான்றார். நம்ம 4 சொகுத்தை கட்டி ஒரு 2 ஃபால் சீலிங்க போட்டு 4 ஃபேனை போட்டு வச்சிருக்கிற இங்கேயா ஆண்டவர் வந்து வாசம் பண்றேன்னு சொல்றாரு? அல்ல. கட்டிடங்கள் நம் கூடி ஐக்கியத்தோடு கர்த்தரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சபை இடம், அவ்வளவுதான். இது கட்டிடம் தான். ஆக தேவனுடைய ஆலயமாய் இருப்பது நீங்களும் நானும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாய் இருப்பது நீங்களும் நானும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் இன்னைக்கு நாம் அதுக்கெல்லாம் நம்ம இந்த கலகக்காரர்கள், துன்மார்க்கக்காரர்கள் இடித்து போடுது, இதையெல்லாம் நம்ம பத்தி கவலைப்படக்கூடாது. இதையெல்லாம் பற்றி கவலைப்படாம நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் பாருங்க. இயேசு நம்ம நேற்றுக்கு வாசிக்கும் போது எங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல வாசித்த போது ஒரு வசனத்தை வாசித்தோம் இல்லைங்களா? என்ன வாசித்தோம்? 2:3 வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பயம் பாருங்க. இயேசு குழந்தையாய் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த ஏரோதும் அவனோடு இருக்கிற எருசலேம் நகரத்தார் அத்தனை பேரும் கலங்கினார்கள். அதன் பிறகு ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு கூட்டம். இயேசு பிறந்த நாளில் இருந்து இது ஒரு கூட்டம். இதை பார்த்து நம்ம கலங்கி கொண்டிருக்க முடியாது. அதே சமயத்தில் இன்னொரு கூட்டம் அங்கே நடந்தது என்ன? அங்க இருக்கிற சாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள்? ஆனந்த சந்தோஷத்தோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. 10-11 வசனங்களை வாசிக்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை, அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, நல்ல கவனிங்க, அவரை பணிந்து ஆனந்த சந்தோஷத்தோடு கூட வந்து பிள்ளையையும் தாயையும் கண்டு பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து கலக்கமடையவர்கள் ஒரு பக்கம் கலக்கமடைந்து கொண்டே இருக்கட்டும், கலகம் பண்ணுகிறவர்கள் ஒரு பக்கம் கலகம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும். நம்முடைய நோக்கம் அவர்களை எதிர்த்து நிற்பது அல்ல. நம்முடைய நோக்கம் அவர்களுக்கு எதிராய் போராட்டம் செய்வது அல்ல. நம்முடைய நோக்கம் அவர்களுக்கு விரோதமாய் பேசுவது அல்ல. அல்லேலூயா. மாறாக அந்த சாஸ்திரிகளை போல நம்ம என்ன செய்ய போறோம்? நம்முடைய பொக்கிஷங்களில் இருந்து எடுத்து என்ன செய்ய போறோம்? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் நம் ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்துகிற ஒரு அனுபவம் தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த திருவிருந்து பந்தியின் நேரத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை நிறைவேற்றுகிறதான இந்த வேளையிலே இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவ ஜனங்களாய் இருக்கிற நீயும் நானும், கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதான நீயும் நானும், கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறதான நீயும் நானும் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய பொக்கிஷத்திலிருந்து, எங்கிருந்து எடுக்கணும்? பொக்கிஷத்திலிருந்து எடுத்து எதை கொடுக்க போகிறோம்? பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் நம் ஆண்டவருக்கு காணிக்கையாய் படைக்கணும். அல்லேலூயா. அப்படி நாம் காணிக்கையாய் படைக்கும் போதுதான் இன்றைக்கு நாம் இந்த திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாய் இருக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம் இப்ப பொக்கிஷம் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? இப்ப படைக்கணும். நல்ல கவனிங்க. எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களும் பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் கவனமா கேட்கணும். எத்தனை பேர் பொக்கிஷத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? சொல்லுங்க, சொல்லுங்க. பாஸ்டர் அம்மா மட்டும்தான் கை தூக்குறீங்க. வேற எல்லாம் யாரெல்லாம் பொக்கிஷம் கொண்டு வந்திருக்கீங்க? இப்ப போடணும். பொண்ணு போடணும், தூபவர்க்கம் போடணும். சொல்லுங்க. சும்மா வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லலையா வெறுங்கையோட நாடகத்துக்கு ஒரு பையில வரக்கூடாது? சரியா? பொக்கிஷத்தோட வரணும். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசி. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்ம அத்தனை பேரும் ஒரு பொக்கிஷ பொட்டியை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பொக்கிஷ பொட்டியை வைத்திருக்க வேண்டும். அந்த பொக்கிஷ பொட்டி தான் நம்முடைய இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நல்ல இருதயத்தை, அந்த நல்ல பொக்கிஷ பட்டியிலிருந்து எடுத்து நாம் நல்லதை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி அந்த சாஸ்திரிகள் என் ஆண்டவருக்கு நான் நல்லதை கொடுத்தார்களோ, உச்சிதமானதை கொடுத்தார்களோ, இருப்பதிலே மேன்மையானதை கொடுத்தார்களோ, அது மேன்மையானது என்ன? பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். விலையேற பெற்ற இவர்களை
இயேசுவுக்கு காணிக்கையாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. இப்போது நம்முடைய இருதயத்திலிருந்து நாமும் இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட பொருட்களை நம் ஆண்டவருக்கு படைக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நாம் எதை படைக்க போகிறோம்? இருதயம் தான் பொக்கிஷ பொட்டி. இருதயம் என்ன? பொக்கிஷ பொட்டி. அந்த பொட்டியை திறந்து சாஸ்திரிகள் முதல் எதை கொடுத்தாங்க? பொன்னை கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற ஒவ்வொருவரும் இப்ப நம்ம பொன்னை இயேசுவுக்கு காணிக்கையாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவை எதை கொடுக்க வேண்டும்? பொன்னை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வாசிப்போம். யோபு 23:10. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீயும் நானும் பாடுகளின் ஊடாக, சோதனைகளின் ஊடாக, உபத்திரவங்களின் ஊடாக, அவமானத்தின் ஊடாக, மறுமையின் ஊடாக, தரித்திரத்தின் ஊடாக, வியாதியின் ஊடாக, வேதனைகளின் ஊடாக இப்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பொன்னை எப்படி அக்கினியிலே போட்டு புடமிடப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு புடமிடுதலிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி கடந்து வந்திருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நானும் எல்லாத்தையும் போல சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சோத்ரம். என்ன கேட்டா ஒருத்தர் உற்சாகம் இல்லாம உட்கார்ந்து இருக்க கூடாது. அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் ஷாக் ஆயிட்டோம். பொக்கிஷ பொட்டியை கொண்டு வந்திருக்கிறோமான்னு பாஸ்டர் திடீர்னு கேட்கிறாரு. என்னடா நம்ம எல்லாத்தையும் இப்படி திடீர்னு வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கிறோமா இப்படி சொல்றாரு. நம்மள திடீர்னு நம்மள இப்படி எல்லாத்துக்கும் மேல அவமானப்படுத்திட்டாரு இப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். அதனால முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு. கடைசியில பொண்ணை கலட்டி போடணும்னா நம்ம இருக்கிறதே கொஞ்சம் நெஞ்சம் தான் காதலையும் கழுத்துலையும் வச்சிருக்கோம். அதையும் கலட்டி போடுன்னு சொல்றாரா என்னமோ தெரியலையே. என்னடா இந்த பாஸ்டர் வில்லங்கத்தை பண்றாருன்னு நினைச்சிடக்கூடாது. ஆக ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போய் உட்கார்ந்துருக்கோம். அல்ல, அல்லேலூயா. நம்முடைய நல்ல பொக்கிஷமாகி நம்முடைய இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை, நம்முடைய நல்ல கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுக்க வேண்டும். அன்றைக்கு சாஸ்திரிகள் முதலாவது பொன்னை கொடுத்தார்கள். இன்றைக்கு நீயும் நானும் கடந்து வந்த பாதைகளிலே நாம் பொன்னாய் விளங்குகிறோம் யோபுவை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே என்ன சொல்றாங்க? சோதனைகளுக்கு மத்தியிலே நம்ம யோபு என்ன செய்கிறான்? பலத்த சோதனைகளுக்குள்ளாய் கடந்து போனான். அல்லேலூயா. ஒரு நீதிமான், தேவனிடத்திலே சாட்சி பெற்றவன், இவனை போல உத்தமனும், இவனை போல தேவனுக்கு பயப்படுகிறவனும், பொல்லாங்குக்கு விலகுகிறவனும், சன்மார்க்கனும் இல்ல அப்படின்னு ஆண்டவரிடத்திலே சாட்சி பெற்றவன். அல்லேலூயா. அப்படிப்பட்டவனுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள்! அவன் கடந்து வந்த பாதை என்ன? தன் பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து போய் நடு தெருவில் அவன் நின்று, அவன் உடலெல்லாம் பருக்களும் நாய்கள் நக்கி திங்கக்கூடிய பருக்கள் அவனை சுற்றி இருக்கும் போது, ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட அவன் என்ன செய்கிறான்? என் கர்த்தரை உதாசீனப்படுத்தவோ, என் கர்த்தரை, என் ஆண்டவரை, தன்னை உண்டாக்கினவரை தன் உதடுகளினாலே அவன் தூசித்து பாவம் செய்ய. அல்லேலூயா. ஆகவே அவன் பொன்னாக அக்கினியிலே புடமிட்ட பொன்னை போல அவன் அப்படியாய் கடந்து வந்தானதை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிமித்தமாய் கர்த்தர் அவனை அநேகத்துக்கு ஆசீர்வாதமான இரட்டிப்பு முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை எப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற, தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவங்களின் மத்தியிலும் கடந்து வந்தவர்கள் தான். அல்லேலூயா. அப்படி கடந்து வந்தது நிமித்தமாக இன்றைக்கு கர்த்தர் நம்மை மேன்மையான ஸ்தானத்திலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை இப்போது இருக்கிற நிலைமையை தேவன் அபரிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. சந்தேகமே இல்லை. அப்படி சந்தேகப்பட்டு நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அப்படி பொன்னாய் விளங்கின நம்முடைய சரீரம், நம்முடைய இருதயம், இதை நாம் முதலாவது காணிக்கையாக படைக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக தூப வர்க்கம். யாத்திராகம் 30:34 வாசிங்க. வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்வான் பிசுனுமாகிய தூப வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிலையாக எடுத்து, ஆமென்,
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த பரிமள தைலத்தை குறித்து. ஹல்லேலூயா. இப்ப தூப வர்க்கமாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. புடமிட்ட பொன்னாய் மாறி இருக்கிற நீயும் நானும் எப்படி மாறணும்? அடுத்து தூப வர்க்கத்தை நாம் தூப வர்க்கமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வெள்ளை போளத்தை குறித்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அது வறட்சியிலும் வளமையாய் வளரக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் கெட்டு போகாமல், நாற்றம் எடுக்காமல் அதை நறுமணம் வீச செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் சுத்திகரிப்புக்கு ஏற்றதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க? ராஜாத்தி ஆகிறதுக்கு முன்பாக அவள் சுத்திகரிக்கப்படுவதற்கு இந்த வெள்ளை போளத்தை பயன்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக பிரியமானவர்களே, இந்த வெள்ளை போளத்தை போல நாம் நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய சாயல், அதனுடைய சாயலோடு கூட மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது வறுமையாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஒரு நிலையான ஒரு நிலவரமில்லாத ஒரு பூமியிலும் கூட அது என்ன செய்கிறது? வளமையாய் வளருகிறது. ஆக என் நிலையிலும் எந்த சூழ்நிலை, அத்திமரம் துளிர் விட்டாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிற ஒரு அனுபவம் வெள்ளை போளத்தின் அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையிலும் காயப்படாதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலும் நாம் வருத்தப்படாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வளமையாய் வளரக்கூடிய ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாற்றம் எடுத்த நம்முடைய சரீரத்தை நறுமணமாய் வீச செய்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாற்றம் எடுத்த சரீரம், நம்முடைய சரீரம் இந்த உலக மாயைகளுக்கு ஒப்பு கொடுத்து, இந்த உலக ஆசாபாசங்களுக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய பிரமாணங்களையும் கர்த்தருடைய சத்தியங்களையும் மீறி தேவனுக்கு விரோதமாக உன்னதங்களுக்கு ஏறுவோம் என்ற எண்ணத்திலே இருக்கிற, நினைப்பிலே இருக்கிற அந்த பிசாசு கொத்ததான சுபாவத்தை தரித்துக் கொண்டிருக்கிற, நாற்றம் எடுத்து போயிருக்கிற நம்முடைய சரீரம் அந்த வெள்ளை போளத்தை கொண்டு நறுமணம் வீச செய்கிறாய். என் ஆண்டவருக்கு ஏற்ற சுகந்த வாசனையான நறுமணம் வீச செய்கிறதாய் வெள்ளை போளத்தை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. குங்கிலியம். இந்த குங்கிலியம் என்பது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்ம வீடுகளுக்கெல்லாம் புதிதாக வீடு கட்டுகிறவர்களுக்கு தெரியும். என்ன செய்வோம்? அங்கே மரம், சால் என்று சொல்லுகிறதான ஒரு மரம் பயன்பாட்டுக்கு வைப்போம். சால் என்ன மரம்? என்ன பழக போட்டீங்க? சால்ல எடுத்துக்க. அந்த சால் நல்ல முற்றின அந்த சால் மரத்தினுடைய பிசின், அதிலே வடிகிற பாலை கொண்டு எடுக்கிற பிசின் தான் குங்குளியம் என்று சொல்லுவது. அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு நல்ல நறுமணம் வீசக்கூடியது, சற்று நல்ல மருத்துவ குணம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மருத்துவ குணம். இதுல போகாத வியாதியே கிடையாது அந்த பிசினால. அதுதான் குங்குளியம். இந்த குங்குளியத்தை கொண்டு தயாரிக்கப்படுகிற அந்த பிசினால என்ன? விஷக்கடியிலிருந்து சர்வரோக நிவாரணி. அல்லேலூயா. சர்வரோக நிவாரணி. அல்லேலூயா. இந்த குங்குளியம். அதை போல அல்பான் பிசின், இதுவும் கூட ஒருவிட கசப்பு தன்மை வாய்ந்ததான நறுமணம் வீசுகிற பிசின். இதுவும் மரத்திலிருந்து வெட்டி எடுக்கக்கூடியதுதான். இதுல விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அல்பான் பிசின் என்பது எல்லா விதத்திலும் ஒட்டக்கூடியது. இதுவும் கிருமி நாசினி, இதுவும் வியாதிகளுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த அல்பான் பிசின். அடுத்ததாக சாம்பிராணி. இதுவும் ஒரு மரம், பிராங்கின்சென்ஸ் என்கிற மரம். இந்த மரத்திலிருந்து வடியும் பாலை கொண்டுதான் இந்த பிசினையும் எடுப்பது. அல்லேலூயா. இத பாத்தீங்கன்னு சொல்லி, இது ஒன்னான் பெரிய கிருமி நாசினி. இது சாம்பிராணி. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன போடுவோம்? சாம்பிராணியை போடுவோம். அல்லேலூயா. இந்த சாம்பிராணி ஏதோ அழுக்கு நிறைந்த சாம்பிராணி வாங்கிட்டு வந்து புகைச்சு விடுறது. ஆனால் ஒரு நல்ல சுத்தமான சாம்பிராணி ஓமான் தேசத்துல அங்க விளையக்கூடிய அந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடியதுதான் நல்ல. அதுக்கே அந்த சாம்பிராணி தேசம் என்றே அதற்கு பெயராம. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இது நறுமணம் வீசும் மாத்திரமல்ல, வெள்ளை போளத்தை போலவே வறட்சியிலும் பாறையிலும் கூட வளரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. இதுல விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காற்றுக்கும் புயலுக்கும் கூட இது கசங்கி போகாமல் எதிர்த்து நின்று நல்ல வளர்ச்சி அடையக்கூடியது இந்த சாம்பிராணி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் சம எடையிலே, எதெல்லாம்? வெள்ளை போளம்,
குங்கிலியம், அல்பான் பிசின், சாம்பிராணி இவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? சம அளவிலே எடுத்து இதை தைலக்காரன் செய்கிறது போல ஒரு தூப வர்க்கமாக செய்து நம்ம ஆண்டவருக்கு அன்றைக்கு அதை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான பெற்றோர்களே, என் பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலக நம்முடைய ஆண்டவர், நம்ம ஆண்டவர் ராஜாவினுடைய இயேசுவினுடைய ராஜ்யத்தை பார்த்து ஒருவேளை கலங்கி நிற்கலாம், அதற்கு எதிராக கலகம் செய்யலாம். ஆனால் நீயும் நானும் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. இதுக்காக போர்க்கொடி பிடிச்சுக்கிட்டு எல்லாம் போறதுல அர்த்தம் இல்லை. ஆண்டவர் எங்கேயும் சொல்லல இந்த பூமிக்குரிய ராஜ்யம் நம்முடையது அல்ல, மாறாக பரலோக ராஜ்யத்துக்கு எதிராக அந்த சாஸ்திரிகளை போல எப்படி இருக்கணும்? நமக்கு இந்த பூமியில ஆளுகை செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி ஆளுகை செய்ய ஆண்டவரே நமக்கு கொடுப்பார். ஆனால் நம்முடைய உலகம் இது இல்ல. பரலோகம் நம்முடைய வீடு எது? பரலோகம் தான். நம்முடைய ராஜ்யம் எது? பரலோகம் தான். அந்த ராஜ்யம் அழிவில்லாதது, மாறாதது, தலைமுறையாக நித்தியமாக நிற்கிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு நீயும் நானும் பங்குள்ளவராக வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆனந்த சந்தோஷத்தோடு கடந்து வந்த அந்த சாஸ்திரிகளை போல இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாஸ்திரிகளை போல இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும். ஏரோதுவை போல பணிந்து கொள்ள வரக்கூடாது. நல்ல கவனிங்க ரெண்டு வித்தியாசத்தையும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய பார்வையிலே ஏரோதுடைய ஆவிதான் இன்றைக்கு உள்ளே இருக்கிறது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இயேசுவை தங்களுடைய அடையாளத்திற்காக, இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய அடையாளத்திற்காக முன்னிறுத்திக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? எப்படியாவது இயேசுவை தங்களுடைய நடக்கையினாலும் தங்களுடைய சாட்சிகளினாலும் இன்னொரு வாட்டி சிலுவையில் அடிச்சிடலாம் அப்படின்ற முடிவோடுதான் எல்லா பயிலும் தெரியுறான். பாருங்க, இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு வேண்டாம், வெளியில எல்லாம் போகாதீங்க, நம்முடைய சாட்சியை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய சாட்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். நம் இயேசுவை நம்முடைய பொன்னாலும் தூப வர்க்கத்தாலும் வெள்ளை போலத்தாலும் நம் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறோமா, அல்லது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிற மாதிரி நம்முடைய சாட்சி இருக்கு? ஏரோது இயேசுவை கொலை செய்வதற்காகத்தான் இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரிகள். நீங்க போய் பார்த்தவரை பணிஞ்சிட்டு வந்து எங்க இருக்கிறார்னு சொல்லுங்க, நாங்களும் போய் பணிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இது ஏரோது. ஆக ஏரோதுடைய ஆவியோடு கூட இயேசுவை பணிந்து கொள்வதற்கு தேவாலயத்திற்கு வந்து பிரயோஜனம் இல்ல. நீங்க வீட்டில் இருக்கிற இடத்துல இருந்து கைதட்டி ஆராதித்து பிரயோஜனம் இல்ல. அல்லேலூயா. மாறாக இந்த சாஸ்திரிகளை போல பொன்னோடும் தூப வர்க்கத்தோடும் வெள்ளை போலத்தோடும் தங்களுடைய இருதயம் என்கிற பொக்கிஷத்திலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கையாய் படைக்கிற நல்ல அனுபவத்தோடு, நல்ல கனிகளோடு, நல்ல சாட்சிகளோடு, அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்மளை ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நாம் எங்கே? நம்முடைய ஜீவாதிபதியான, நம்முடைய மேலான ராஜாவான நம் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திலே நீயும் நானும் ராஜாவாய், ஆசாரியனாய், இன்னும் அங்க மந்திரியாய், பிரதம அமைச்சராய், ஜனாதிபதி எப்படி எல்லாமே ஆண்டவரை அங்க வச்சிருப்பார். அதெல்லாம் இல்லை, அது வேற விஷயம். அது நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் அங்க போயிட்டு வந்தேன், அங்க என்னை கொஞ்ச நாள் மேயரா உட்கார வச்சிருந்தாரு, அங்க கொஞ்ச நாள் என்னைய இங்க உட்கார சாப்பிட, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆக நமக்கு நித்தியமான ராஜ்யத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாயிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏரோதுவை போல இருதயத்திலே ஒரு கலக்கத்தை வைத்துக் கொண்டு, இருதயத்திலே ஒரு கலகத்தை வைத்துக் கொண்டு, இருதயத்திலே ஒரு கசப்பை வைத்துக் கொண்டு
மன்னிக்க முடியாத வைராக்கியமான இருதயத்தை, கடின இருதயத்தை, கடின கழுத்தை உன் இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு பொறாமையை, பெருமையை, மேட்டிமையை, பொருளாசையை, இப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்களை உன் இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு நீ ஏரோதுவை போல கள்ளத்தனமாக இயேசுவை பணிந்து கொள்கிறேன் என்று சொல்லி இயேசுவை ஒரு விசை கூட நீ சிலுவையிலே அடிக்கப் போகிறாயா? அல்லது அந்த சாஸ்திரிகளைப் போல உன்னுடைய சரீரம் பொன்னாய் அக்கினியிலே புடமிடப்பட்ட பொன்னாய் விளங்கின உன்னுடைய சுபாவம், உன்னுடைய சாயல், உன்னுடைய எல்லா பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இயேசுவின் சாயலோடு கூட அந்த யோபுவை போல பொன்னாய் விளங்கின சாட்சியோடு கூட நீ இயேசுவை பணிந்து கொள்ள வருகிறாயா? எப்படி அந்த தூப வர்க்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கிறதோ, எப்படி ஒவ்வொன்றும் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதோ, அப்படிப்பட்ட நறுமணம் வீசுகிற சுவாபத்தை உன் இருதயத்திலே வைத்து அந்த இருதயத்திலிருந்து நீ எடுத்து தேவனுக்கு படைக்க போகிறாயா காணிக்கையாக? வெள்ளை போலம் எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கிருபை நிறைந்த சாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசி உனக்கு எதிராளிகளை கூட உன் அன்பினால் வசப்படுத்தக்கூடிய ஒரு அன்பை செலுத்த போகிறாயா? அல்லது எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்பட்டு நம்முடைய காயினின் ஆவியை வெளிப்படுத்த போகிறோம்? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே இந்த பந்தியை ஆசாரிக்க இருக்கிற நீயும் நானும் ஒரு விசை கூட யோசித்து பார்ப்போம், ஒரு விசை கூட நினைத்து